வந்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு மனிதர் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு வந்து பேர் வச்சுதான் வந்து பார்த்திருப்போம். ஆனா வந்து தன்னோட துணைவியாருக்கும் வந்து பேர் வச்சு அவரோட பெயருக்கு பின்னாடி அவங்களையும் வந்து வச்சு ஒரு காதல் மன்னனா இருக்கக்கூடிய நம்மளோட அதியன் அண்ணாவை வந்து அன்போடு மேடை கிடைக்கிறோம். அதெல்லாம் அழகான ஒரு படம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும். அண்ணா ப்ளீஸ். ஏன் லிஸ்ட் பெருசா இருக்கு? இல்ல தெரிந்தவர் கொஞ்சம் சேர்ந்திடும் போது ரொம்ப எமோஷனா இருக்கு. அழுதா கொஞ்சம் நிம்மதின்ற மாதிரி தான் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை நம்ம நினைக்கிறோம். என்னுடைய உயரம்ன்றது வந்து ரஞ்சித்தை நீக்கிவிட்டால் நான் வந்து ஒரு 0. என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும், என்னுடைய உதவி இயக்குநருக்கு தெரியும். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இது நேர்மையாக சொல்கிறேன், ரஞ்சித்ன்ற பேரை ஒரு 10 முறையாவது சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசணும் ஒரு நாள் சொல்லி பலமுறை சொல்லி நான் நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலாக இருக்கிறது என்ன காரணம், நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளையை வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது. எனக்கு அந்த எப்பவுமே நான் ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு. குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது, வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வசூலை கொடுத்தது, விமர்சன ரீதியாகவும் பாராட்டு பெற்றது, நிறைய விருதுகளும் கொடுத்தது. ஆனால் உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க. ஆனால் நான் கதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது. அவர் நிறைய பேர்கிட்ட வந்து அதிகத்துக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம் ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முறை சொல்லணும், ரொம்ப வருத்தப்படுறாரு, உங்கள் படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்குது ஏன் அப்படின்னு மிஸ் ஆகுது அப்படின்னு. கல்யாணம் அப்படி தான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இதாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது, நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துவேன். ஒரு நாள் வந்து லீலா பிரஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பேன் இண்டியா ஒரு ஹீரோ. அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரவங்க கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. அவர் 2 பேரும் போகும்போது வாய்ஸ் கடனில் வந்து ஒரு பெரிய பொக்கே ஒரு குட்டி குழந்த மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார். நான் போயிட்டு அங்கே கதை சொல்கிறேன், குறுக்க வந்து அவர் கதை சொல்கிறார் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க வந்து ஒரு படம் பண்ணிடணும், இவங்க எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். என்னை இரும்பு கடையில் எந்த அழுக்கு சட்டையோடு என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு அப்பனுக்கு அப்பன், மச்சானுக்கு மச்சான், அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே என்னுடைய உறவாக இருக்கும். ஆனால் கருத்தியலாக நான் எவ்வளோ அவரோட வந்து சண்டை போட்டுனா கூட என்னை எங்கேயுமே என்னுடைய பாதுகாப்பு என்பது ரஞ்சித்தினுடைய பார்வை வரை தான். அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும். அந்த அன்பிலிருந்து தான் அது. அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவோம், இல்லை சார் இந்த இடத்த இப்படி நீ விட்டுட்டு இந்த இடத்த நீ இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்லுவார். அப்புறம் அந்த கதையை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அவருக்கு. ஆனால் கதை சூப்பராக இருக்குது, ஆனால் நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையிலிருந்து இந்த கதையை நான் பண்ணால் பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ளே இருந்தது. லீலா பேரஸ் வந்து கிளம்பி 2 பேரும் சுமலி பிரித்து வரைக்கும் அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நானும் பேசவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வளர்த்துருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து ஏன்னா ரஜினி சாரோட அவர் 2 படம் பண்ணியிருக்காரு, எந்த டேரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து எதுவுமே அவருடைய சுயமரியாதையிலேருந்து எங்களையும் வளர்ப்பார். ரஜினி சாரே சொன்னார், அவங்க ஹஸ்டடி யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் அரசியலாக அவ்வளோ தெளிவாக எங்கள் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம். அப்படி தான் எங்களை வளர்த்துருந்தார். எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்க இந்த கதைக்கு பேசுறது வந்து நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுக்கோமோ, நம்மளால தானே இவர் இப்படி இறங்கி வந்து கேட்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலாக இருந்தது. சரி, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்து சீட்டில் உட்காந்து நான் சொன்னேன், தோழர் என்னால் தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுடைய இடத்துல வந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உனக்காக தான்டா, நான் எனக்குன்னு கேட்டால் தான்டா எனக்கு நான் யோசிப்பேன், உனக்காக தான் நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன், அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டேன்.
இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு, இந்த கதை வந்து சொல்லப்போனால் இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுறாங்க. படம் பார்த்துட்டு வந்த அந்த ஃபிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தார், சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்த உடனே அவர் கேட்டார், இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார். சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும், அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம், நாங்கள் தெலுங்கில் நாங்கள் அதை பண்ண போகிறோம் அந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது, அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குநர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்புகிறேன். அதே வகையில் வந்து இப்போ நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார், தண்டகாரன் ஆரம்பிக்கும்னு சொன்னார். இதில் வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு, நான் முன்னே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். நீ தான் மேனேஜர், நீ தான் ப்ரொடியூசர், நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்கே நம்ம வந்து இங்கே நாங்கள் இயங்கி இருக்கிறோம் என்று அது வேறு. ஆனால் இது டோட்டலாக வேற ஒன்றா லேண்ட் டெக்ஸ் வந்து உள்ளே வராங்க. இந்த கதை வந்து பல இடங்களில் வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்களில் அவங்களுடைய காட்சினாலும் தள்ளி வந்தது கூட லேண்ட் டெக்ஸ் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமாக பண்ணிட முடியும், இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய லெவலில் இந்த கதை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினச்சி இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கட்டணும். இதை அவர் என்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி, இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு ப்ரொடியூசரை வந்து உங்களே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது. அது கண்டிப்பாக தண்டகாரன் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதில் எதுன்னு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்பில் நாங்கள் செலுத்துகிற நேர்மையும் அது வந்து கண்டிப்பாக வந்து லேண்ட் டெக்ஸுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக கொண்டு போய் சேர்க்குன்றதில் வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்கிறதுலேருந்தே நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரஜித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்னே. அப்போ என்ன சொன்னார்னா, நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரோட வேலை செய்வாங்க. அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு கதையிலேருந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வெளியேறி போயிடுவாங்க. ஆனால் உங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட அவன் வந்து மாறவே மாட்டான், என்ன சொல்கிறேன் அப்படியே செய்கிறானு எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் இவங்க வந்து என்னை விட்டு போகவே இல்லை, எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் இவ்வளோ நாள் இருந்தும். ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஏன்டா நீ அவங்களே இருக்கிற என் கொரோனா காலம் 2 வருஷம் இருந்திருக்கு. இப்போ இதை வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும், ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டவுட் பட்டால் கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. அதனால் வந்து நம்ம மீது நம்பிக்கை கொண்டு அந்த படம் வந்து வெற்றி அடையும். இதன் மூலமாக நமக்கும் ஒரு முகவரியாக வரும்னு நினச்சி முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குனர் கடைசியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய உதவி இயக்குனருக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித்தோடைய அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன். உங்ககிட்ட அதே அளவில் அவங்க என்னோட அதிகமாக உழைச்சிருக்கிறீங்க. அவங்களுடைய அனுமதியோடு அவங்க எல்லாரும் மேலே வரணும்னு நான் நம்புகிறேன். உதவி இயக்குநர்கள் அனைவரையும் கிடைக்கும் தண்டகாரன் திரைப்படத்தில் உதவி இயக்குநர்கள். ஏன்னா நிறைய படங்கள் வந்து டேரக்டர் படம் பண்ண போகும்போது டேரக்டர் ஓவர் பண்ணிட்டு கோ டேரக்டர் படம் பண்ண கதையெல்லாம் சினிமாவில் நிறையா உண்டு. சில பேர் வந்து கதை வசனம் நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணி கோ டேரக்டர் அவன் இது சார்பாட்டா பரவாயில்ல. நான் கபாலி ஒர்க் பண்ணும்போது கோடர் என்ன சொன்னார், வந்து கபாலி சேரில் உட்காரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நான் ஏன்டாண்ணா ரஜினி வந்து பாட்ஷா படத்தில் சேரில் உட்காந்துட்டாருன்னா. அப்போ என்னடா சேரில் உட்காரது நாம் ஒரு கதை சொன்னால் உடனே வந்து வேறு படத்தில் நடந்துச்சு கதையெல்லாம் சொல்லி அந்த மூடி அவுட் பண்ணிடுவானுங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கதையை வந்து வேறு மாதிரி சொன்னாங்க அப்படின்வான். என்னடா வேறு மாதிரி சொன்னாங்கன்னா என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கட்சி வரைக்கும் சொல்ல மாட்டான், கதையை குறைப்பு விட்டு வேறு இடத்துல வச்சுருவாங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள் வந்து வந்திருந்தா கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற தோழர்களாக இருக்கிறாங்க.
என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடுல வந்து வெறும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. அந்த இடத்துல யானை இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு முறை வந்து தினேஷ் சோழரும் ரித்விகாவும் ஒரு காட்டுக்குள்ள சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி. லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா யானை அடிச்சதுன்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரே பயமாக இருக்கும். நம்ம உள்ளூர் தோழர்களை வச்சு தான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு உள்ளூர் தோழர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்கே யானை இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே தான் வரும், அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்கள் எடுத்து முடிச்சிடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தனை காணோம். எங்கடா நான் யானையை பார்த்துட்டு வரதுன்னு அவன் போயிருக்கிறான். நான் எதுக்கா ஒரே ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கிறதுக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யானை வந்தால் நம்ம அடிப்போம் போவோம், அதை பற்றி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. உங்களுடைய சார்பாகவும் எனக்கு என்ன பேசுறதுக்கு தெரியல, இவங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இந்த கதைக்கரு வந்து தண்டகாரன் படத்துடைய கதைக்கரு வந்து பாரதியுடைய பாஞ்சாலி சபதத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும். மகாபாரதம் வந்து ரொம்ப பழமையானது தான். அதை பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் கூத்தாகவும் கதையாகவும் இந்தியா முழுக்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாரதி வந்து பாஞ்சாலி சபதம்னு ஒன்று எழுதுறான். அவன் எழுதும்போது என்ன பண்ணுறான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து உருவும் போது கிருஷ்ணன் வந்து தடுக்கலைன்றதும் ஏன் மண்டல சீக்கிரம் வரலன்றதும் தான் அவளுடைய அவலக்குரலாகவும் அதாகவும் இருக்கும். ஆனால் இதை வந்து பாரதி எழுதும்போது என்ன சொல்கிறான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து துச்சாதனன் உருவும் போது வேடிக்கை பார்க்குற மக்களை திட்டுறான் பாரதி. நீங்கள் தான் என்னடா பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு, நீங்கள் வந்து கிருஷ்ணன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் அவன் வந்து சேலையை உருவான், நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி தான் இந்தியாவில் நடக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற, இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகளெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கிற கனிம வளங்கள் நிறைந்திருக்கிற அந்த மண்ணுக்கு மேலே அரைக்கந்தலோடு காளான்களை வைத்துக்கொண்டு கண்ணீர் சிந்தியோடு ஓரம் போதிய வீடுகளில் வெறும் சாக்குகளை கட்டி கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் இந்த படம் வந்து பதிவு செய்தது. தண்டகாரண்யம் வந்து இங்க ரொம்ப எமோஷனலாக இருக்குது. என்னன்னா இங்கே எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்களா இருக்கிறாங்க. நான் என்ன பேசுறதுனே தெரியல. கலையரசன் வந்து பற்றி சொல்லணும். கலையரசன் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் தோழர் சொன்ன மாதிரி தான் என் கூடயே இருக்கிறான். திடீர்னு அவனை தவிர்த்து வேற இன்னும் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கதைக்குள்ளே எது வேணாலும் உள்ள அடாப்ட் ஆகிற ஒரு ஆள். இந்த தண்டகாரன் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலையுடைய நடிப்பினுடைய உச்சமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் வந்து கலை கூட நம்ம சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின் போது நம்ம ஒரு இவ்வளோ பாராட்டுறதுக்கு நம்ம கூட ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம உறுதுணையாக இருக்கிறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஜார்க்கண்டில் போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பிரதீப் தான் சாட்சி, இந்த கதை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் தங்குவார், ஒவ்வொரு வீட்டில் தங்குவார், ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல். அப்படி இருக்கிற ஒரு சூழலை யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை, ஒரு ஆழ்ந்த காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதையை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்கள் இதை வெளிக்கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற பொறுப்பை வந்து ஊடகங்கள் கண்டிப்பாக செய்வாங்க நான் நம்புகிறேன். இது வந்து ரொம்ப கமர்ஷியலான, காதலான, ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது. நீங்கள் இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த வகையில் வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பேராக நடிச்சிருக்கிற வின்ஸு, மலைக்காடுகள்லாம் அங்கே வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது, உடை மாற்றத்துக்கு இடம் கிடையாது. அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. அவ்வளோ இடங்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பாக எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரித்விகா, நிலம் ப்ரொடக்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர்.
அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தினேஷ் சொன்ன இது கலையாசன் சொன்ன மாதிரி பேர் மாற்றி நடிக்கும் போது மெட்ராஸுடைய பேர்ன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர். அந்த பேர் வந்து மாற்றி நம்ம எடுக்கும்போது ஒரு டேரக்டராக எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, தினேஷும் ரித்விகாவும் ரொமான்ஸ் பண்ணுறத கலையாசன் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு சரி அவங்க கிஸ் அடிக்கிறது இவன் பார்த்துட்டா கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தினேஷ் வந்து தயங்குறாப்புல, வானா நான் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ரித்விகா வாயாலே போய் தினேஷை கூப்பிட வச்சேன். சரி நீயே போய் கூப்பிடு, இந்த காட்சி வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் படத்தில் வந்து இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கூட்டி அவர் வரமாட்டாங்கிறார். அவ்வளோ சிக்கல் இருந்தது. ஆனால் படம் வந்து ரொம்ப இணக்கமான ஒரு பேராக 2 பேருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தினேஷை பற்றி சொல்லணும்னா, என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக எப்பயுமே தினேஷ் இருப்பார். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். பல்வேறு நடிகர்களை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அமீரனை நடிக்க வேண்டியதாக இருந்தது. திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீரனுடைய டேட்டால் தள்ளி போகுது. அப்போ வந்து நான் ஒரு காட்டில் இருக்கிறேன். அந்த காட்டில் வந்து நான் வர டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் வரணும். எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்த சரவணன் தொடர் மூலமாக எனக்கு ஒரு தகவல் வருது. இதை மாதிரி வந்து அமீரன் டேட் வந்து மிஸ் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஷூட்டிங்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ரூபேஷ் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு என்ன பேசுறதே தெரில, ஒரு மாதிரி மயக்கமாகவே இருந்துச்சு. என்னடா, ஏன்னா என்னை நம்பி இருக்கிற 10 உதவி இயக்குனர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, அவங்க வந்து படம் பண்ணணும், நாம் மட்டுமே அவங்க வந்துட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பும் பல்வேறு விஷயங்கள் இருந்தது. நான் ஒரு டவர் கிடைக்கிற இடத்துக்கு வரும்போது ரஞ்சித்தோட எனக்கு கால் பண்ணி இந்த மெசேஜ் வந்துச்சு. நான் தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி தோழர் சொன்னார், இது மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது தோழர் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், நான் வந்து தினேஷை வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன், சொன்னால் வந்துடுவானா அப்படின்னு கேட்டார். இல்லை தோழர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் துரைன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதி படத்தில் தான் நடிச்சிருப்பார். நான் அவர்கிட்ட மேம்ஸ் இது மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் காட்டுக்கு வந்துருக்கிறேன், நான் ஷூட்டிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது, நீங்கள் எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ தினேஷை வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் இருக்கிற அந்த காட்டையை நான் நிற்கிறேன். நான் அதுக்கு பிறகு வந்து அங்கே தான் டவர் கிடைக்கும், கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போனால் கூட டவர் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அவர் உடனே ஃபோன் பண்ணார், இதை மாதிரி வந்து தினேஷ் ஓகே சொல்லிட்டாரு. கதையே கேட்காம என் மீது இருக்கிற நம்பிக்கையும் நீளம் வேணாம் கேட்கக்கூடிய நம்பிக்கையை வந்து அவர் வந்து இந்த கதை நல்ல கதை தான் இருக்குன்றதும் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற ஒரு வழி இருக்குல்ல, அதே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான், இவ்வளோ நீளம் ப்ரொடக்ஷன் இவ்வளோ தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுது, இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும், இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஓடி வந்து நிற்கணுன்றது வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அது வந்து தினேஷுடைய அது அந்த மூமெண்ட் தான். ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் போதும், ஏற்கனவே ஒரு இது கூட சொன்னார், நான் வரமாட்டேன் எதுக்குமே அப்படின்னு. நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு 2-3 பேட்டி கொடுக்குறாரு. அது மாதிரி வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உடனே பேசும்போதே வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு ஃபோட்டோ அனுப்பினார், கதையே கேட்காம. இந்த உங்கள் 2 நிமிஷத்தில் வந்து நான் கதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லி அனுப்புகிறேன். இதை மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து கதையை கேட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாப்புல. அந்த ஃபோட்டோ அமீரானுக்கு நான் ரெஃபரன்ஸாக வச்சுருந்தேன், அதே ஃபோட்டோ மாதிரியே அவருடைய ஃபோட்டோ வருது. ஓகே, அது வந்து ரொம்ப உள்ளுணர்வா நான் என்ன யோசிக்கிறேன்னா அது வந்து கரெக்டாக வந்து தினேஷ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த சடையெல்லாம் உள்ளே வந்து இந்த படத்தில் வந்து நான் பேசுகிற அரசியலுடைய உருவமாக நான் சடையனை தான் பார்க்குறேன். சடையன் கேரக்டர் வந்து அவ்வளோ கோர்ஸான ஒரு கேரக்டராக அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஆக்ரோஷம் கொண்ட ஒரு மனிதனா, எளிய மனிதர்கள் சீற்றம் கொள்ளும் போது என்ன மாதிரியான ஆக்ரோஷமாக இருப்பாங்கன்றத உணர்ச்சி பூர்வமாக பிரவாகமாக பயங்கரமாக அந்த படத்தை வந்து நின்றுருக்கிறாரு. அந்த வகையில் வந்து தினேஷ் வந்து வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனாக, நல்ல ஒரு உறவாக எனக்கு வந்து இருக்காரு. அது வந்து அவருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்ததாக டெக்னீஷியன் பற்றி பேசுகிறோம். அண்ணா ராமலிங்கனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் தான் வந்து என்னை ஈத்தன் வந்து ரஞ்சித்தோடைய கையில் கொடுத்தாரு. அந்த இடம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அறிமுகம் தான் என் வாழ்க்கையை வந்து மாற்றிய ஒரு இடமா இருக்கும். அந்த வகையில் வந்து எப்பவுமே ரஞ்சித்தோடைய அறிமுகப்படுத்துவதும் என்னை வந்து நான் ஒரு செடியாக ஆகிற வரைக்கும், அந்த செடியை நிற்கிற வரைக்கும் ஒரு குச்சியை 2 கம்பி சுற்றி வச்சுருப்பாங்க.
அந்த குச்சி எடுத்துட்டா செடி கீழே வந்துடும். ஸ்ட்ராங்காக வர வரைக்கும் அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி தான் அண்ணன் ராமனை அண்ணன். அவர் எப்பயுமே வந்து என்னோட எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார். அதே அடுத்தது வந்து செல்வாக்கோட ஒரு படத்தில் வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணும்போது கூட எந்த வித சேஞ்சும் மாறாமல் நிறைய சலிச்சுக்குவாங்க. ரொம்ப ஒரு படம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் போயிட்டே இருந்தபோது எந்த விதமான ஒரு அரசியல் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் புரிதலோட என்னுடைய நான் சோர்வாக இருக்கும்போது எல்லாமே எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்து இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றது இன்னைக்கு பாராட்டுறவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே 1.5 வருஷத்துக்கு முன்னே இதை ரஃப் காப்பி பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், எல்லாரும் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொன்னது வந்து செல்வாவுடைய வாக்கு தான் முதல்ல. அந்த வகையில் வந்து செல்வா வந்து என்னுடைய வெல்விஷர் மட்டும் கிடையாது, என்னுடைய நண்பன். அவருடைய ஏன்னா செல்வாவுடைய ஜட்மெண்ட் வந்து எப்பயுமே மிஸ் ஆகாது. மெட்ராஸ் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து படம் ஓடாது, இவங்க வந்து ஃபிலிம் ஷூட்டில் வந்திருக்காங்க, இவங்க வந்து அவர் வந்து அரசியல் பேசுகிறாரு, ஒயிட் எடுக்கிறாரு, ஹீரோவுக்கு பில்டப் இல்லை அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது. அப்போ வந்து நானும் செல்வா தொடர் வந்து அவர் வந்து பேர் பிரவீன் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார், நான் வந்து கோடர் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். நாளைக்கு படம் ரிலீஸ் 2 நாளைக்கு பிறகு 2 பேரும் ஏடிஎம் ஆஃபீஸ் வாசலில் இருக்கிற ஒரு டீக்கடையில் நின்று பேசியிருந்தோம் நைட்டு 3 மணிக்கு. செல்வா தான் முதல்ல என்கிட்ட சொன்னார், இந்த படம் மெட்ராஸ் வந்து தமிழ் சினிமாவுடைய டென் ஷட்டரு, நீங்கள் வந்து யார் சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்கன்னாரு. அதை மாதிரி அவர் வந்து நிறைய படங்களை சாப்பாட்டாக்கு சொன்னார், அதே மாதிரி நிறைய பரியர் மருமகன் சொன்னார். அவருடைய ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அவர் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார், வேணும்னா கரெக்டாக வைப்பார், இல்லைனா விட்டுருவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சமரசமற்ற ஒரு தொடர். அதுக்கடுத்து தம்பி பிரதீப் வந்து மெட்ராஸ் காலங்களில் முரளி தொடருக்கு வந்து சில நேரங்களில் வந்து அவருடைய உதவியாளர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஒரே ஆளாக பல நாட்களை வந்து சினிமாவில் வந்து இது பண்ணியிருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, காட்சார் வந்து கேரம் போர்டு ஆடுற ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே எடுத்த ஷாட்டு, அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும். ஒரு மழைக்காலம்லாம் முடிஞ்சு போய் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது வந்து அந்த அதே லென்ஸ் வந்து பயன்படுத்தணும். முரளித்தோட சொல்கிறாரு, நீ போய் எழுதணும், நோட்ஸை போய் எடுத்துன்னு வாடா அப்படின்றாரு. நான் எடுத்துன்னு வர மாட்டான்னு சொல்கிறான் தெளிவாக. ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, நீ போய் நோட்ஸ் எடுத்துவா, எந்த லென்ஸுன்னு தெரில அப்படின்னு. அவன் சொல்கிறான் 50 mm தான் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு. 3 மாதத்துக்கு முன்னே எடுத்ததை அந்த ஷாட் வந்து என்ன பென்சில் எடுத்ததுன்றதை அவர் விடாப்படியாக அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அனந்தன் ஒரு அசிஸ்டன்ட் போய் எடுத்துகிட்டு வந்தான், பார்த்தா அதே 50 mm தான் இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ஆள். இந்த தண்டகாரன் படத்தை காடுகள் மலைகள் எல்லாம் சுற்றி பயங்கரமாக வந்து இந்த படத்தை எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்கிறான். அதே மாதிரி கதையிலும் உள்ளே வந்து இந்த இடத்தை சரியாக ஒரு லென்த்து வேணாம் அப்படின்றத எல்லா விதமான ஒரு கூட்டு உழைப்பாக அவன் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறான். ஜஸ்டின் சோழர் வந்து குண்டு நானும் அவரும் சேர்ந்து நான் வேலை செய்ய வேண்டியது. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கதையை வந்து ரொம்ப தூக்கி சுமந்ததில் மிக முக்கியமான பங்கு ஜஸ்டின் சோழர் உண்டு. அவரோட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்மளை உணர்றதுக்கு நம்ம வந்து, ஏன்னா நான் வேலை செய்யும்போது ரஞ்சித்தோட வந்து ஒரு மியூசிக் டைரக்டருடைய எப்படி மியூசிக் நடக்குன்ற இடத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு போனதில்லை. ஏன்னா அவர் வந்து நைட்டில் தான் போய் வேலை வாங்க போவார். அப்போ வந்து நாங்கள் யாரும் யாராவது தான் போயிருப்பாங்க, நானும் போனதே கிடையாது. நான் வந்து ஷூட்டிங் பார்க்கல கூட சரி, நான் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால ஒரு சீன் முழுசாக எடுக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நான் வந்து அவர், ஏன்னா ரஞ்சித்தோட ஒன்று சொல்லுவார், கூட இருக்கிறது மட்டுமே சினிமா கிடையாது, நீ ஒர்க் பண்ண படத்தை எடிட் பண்ணி பார்த்து நீ ஒரு முழு படமாக பார்க்கும்போது தான் நம்ம வேலை என்ன செய்திருக்கிறோன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். மீதி எல்லா நேரங்களையும் நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதன் அடிப்படையில் தான் நான் அப்படி சினிமாவை கற்றுக்கிட்டேன். ஜஸ்டின் தோழர் வந்து இந்த மியூசிக் எப்படி வாங்குறதுன்றது வந்து எல்லாத்துக்குமே என்னுடைய எல்லா சின்ன சின்ன குறைகளை கூட சரிப்படுத்தி இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நவுத்தனத்தில் வந்து ஜஸ்டின் தோழருடைய முக்கிய பங்கு உண்டு. அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. நல்ல நண்பனாகவும் எல்லா நேரங்களையும் நான் ஒவ்வொரு முறையும் கூட நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் வந்து வகுப்பு கொடுத்துருங்க அப்படின்னுவேன். அப்புறம் 10 நாள் சேர்ந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும். ஒவ்வொரு முறையும் எந்த விதமான ஒரு குரலின் ஒரு இது இல்லாமல் என்னை வந்து முழுக்க அரவணைத்து கொண்டவர் வந்து ஜஸ்டின் தோழர். மிக்க நன்றி தோழர். உங்களோட நீங்கள் வேலை செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களோட வேலை செய்கிறதும் தொடர்ந்து பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே நடிச்சிருக்கிற பாடலாசிரியர் உமா, என்னுடைய பாட்டி உமா, தனிக்கொடி தோழர், அப்புறம் ராஜேஸ்வரி தோழர், மற்றும் அப்புறம் வந்து முத்துக்குமார் அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அப்புறம் வந்து நவீன், அப்புறம் யுவன், இது மாதிரி எல்லாருக்குமே வந்து நன்றி. அதுக்கு அடுத்தது வந்து
என்னுடைய எல்லா காலங்கள்லையுமே இப்போ என்னுடைய எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே வந்துருக்குறாங்க. அவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதரிக்கு தான் வந்து நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். 24 வயசில் 2 குழந்தைக்கு அப்பாவாக நான் வந்து 2 ஸ்டாண்டாக சேர்ந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய எல்லா கனவுகளையும் என்னுடைய எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு என்னை வந்து எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக்காமல் என்னை ஒரு படைப்பாளனாகவே தொடர்ந்து என்னை நிலைநிறுத்துவதற்கு ஆதிரியனுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே வகையில் வந்து ஆதிரியர் தான் வந்து என்னை புதுசாக நம்புறாங்க. ஏதாவது சந்தேகம் வந்தால் கூட போதும், ஏதாவது ஏன் நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இல்லை இது ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கா, ஏன் அது வந்து நான் எல்லா சக்தியும் கொண்ட ஒரு ஆளாகவே நினைக்கிறேன். என்ன நீங்க ஏன் அதை செய்யவே இல்லை, இதையும் அதை பண்ணவே இல்லை அப்படி என்னை வந்து ஒரு டவுட்டே படாத ஒரு ஆள். இந்த மலையை ஏன் உடைக்கலன்னா கூட சரி, ஏன் உடச்சிட்டு இருப்பீங்க நீ ஏன் அவங்க உடைக்காம இருக்கிறன்ற மாதிரி முழுசா நான் எனக்கே நம்ப முடியாது. எனக்கு தான் நம்ம சக்திக்கே கிடையாது, இது ஏன்டா ஒரு கோர்ஸாக நம்மளை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து என் மீது வந்து தீரா காதலும் தீரா நம்பிக்கையும் கொண்டிருக்கிறேன். ஆதரிக்கு தான் இந்த படமும் என்னுடைய ஒவ்வொரு கைக்கட்டலுமே ஆதரிக்கு தான் போகும் நான் நம்புகிறேன். அதே வகையில் எங்கள் அண்ணன் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான் சேகர், அவன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பாக்கியன் சங்கத்தோடு இருக்காரு, என் மாமா வந்திருக்கிறாரு, குமார் மாமா, ரமேஷ் மாமா, நாகராஜ் மாமா, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லா உறவுகளுக்கும் அதே மாதிரி வந்து என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஸ்டில்ஸுக்கு விநாயகம், அப்புறம் வந்து கபிலன் டிசைன், இந்த தண்டகாரணம் படம் வந்து ரொம்ப கவனம் பெற்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வந்து கபிலனுடைய டிசைன். அவன் வந்து ஒவ்வொன்றுமே நான் வந்து ஒரு நாள் தான் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். நான் கதை சொல்லி அவருக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அதனுடைய கண்டினியூட்டியை வந்து இந்த கதையினுடைய கருத்தை உள்வாங்கி எல்லாத்தையுமே நிறைய பேர் ஒவ்வொரு டிசைன் வரும்போதுலாம் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து எப்படி எடுத்தீங்க, எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைனர் யார், இப்படி எல்லா விதமான கேள்வி வந்துகிட்டே இருக்கும். கதையை வந்து ஒரு டைலாக்டாக சொல்கிற மாதிரியே ஒரு ஃபோட்டோவாக ஒரு புகைப்படமாக தொடர்ந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல வந்து மிக முக்கியமான பங்கு வந்து கபிலனுக்கு உண்டு. அதே வகையில் அண்ணா சந்தோஷ் அண்ணன் ஒரு 5-6 ஃபோட்டோ தான் போட்டார். ஒன்று யானைத்தந்தத்தில் என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். யானைத்தந்தத்தில் வந்து சுற்றி அருவா, ஷூவில் வந்து பாம்பு, இது எல்லாமே வந்து சந்தோஷனுடைய நான் கதை தான் சொன்னேன். ஆனால் அதை டிசைன் பண்ணது எல்லாமே வந்து சந்தோஷனுடைய முழு ஈடுபாடு. அதனால அவருக்கும் ரொம்ப நன்றி. அதே வகையில் ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து அந்த கதையை வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல், ப்ரொடக்ஷன் நிறைய சிக்கல் இருந்தது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அனுமதி, அது மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து உடைச்சி எல்லாத்தையும் சரி பண்ணதில் வந்து மிக முக்கியமான பங்கு வந்து சரவணனுக்கு உண்டு. சரவணன் வந்து ரொம்ப தண்டகாரணத்துடைய ஆரம்ப ஸ்டேஜிலிருந்து இது வரைக்குமே தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் ஒருங்கிணைக்கிறது, எல்லாத்தையும் பேசுறது, வேலை செய்யறதுல வந்து அவ்வளோ தெளிவாக முன்கூட்டியே தீர்மானிக்கிறது, இதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு சரவணனுக்கு உண்டு. சரவணன் அவரோடு சேர்ந்து இருக்கிற மேனேஜர் சிவா, ஹரி வந்து ரொம்ப எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டாப்ல. அந்த அளவுக்கு வந்து எதை சொன்னாலும் முடிச்சிடும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள். நானல் சுரேஷ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆள், நல்லா அவரோட வேலை செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதே மாதிரி லேண்ட் பீச் பக்கம் வந்திருக்கிற தோழர் பிரகாஷ் ரொம்ப ஒரு எளிமையான ஆள். அவங்க ப்ரொடக்ஷன் எப்படியோ, அவங்க ப்ரொடியூசர்கள் எப்படி எவ்வளோ அன்பாக நம்மளை வந்து நெருங்குவாங்களோ அந்த அளவுக்கு நான் ஒரு முறையும் நான் தான் யோசிப்பேன், இவர் வந்து கோவப்பட்டு நம்ம பார்த்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ யதார்த்தமாக நம்மள்கிட்ட ஒவ்வொரு முறையும் அடியன் எப்படி இருக்கிறீங்க, படம் எப்படி வந்திருக்கு, யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அதே அளவில் வந்து அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய பிரகாஷ் தோழரும் அதே அளவு தான் என்னை அணுகி இருக்கிறாரு. ரொம்ப லேனண்டோடு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு பெரும் அனுபவம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லேனண்ட் டீச்சுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து யாராவது லேனண்ட் டெக் வந்து பிஆர்ஓ குணா, அப்புறம் ஸ்டன் மாஸ்டர்ஸ் 3 பேர், சாம், சுதேஷ், அப்புறம் பிரபு, அப்புறம் வந்து நம்ம நடன இயக்குனர் அவன் தம்பியை வந்து விட்டுட்டாங்க அவன் மேலே இருக்கிறதுக்கு.
ஷீ வந்து ரொம்ப சூப்பராக அந்த படத்தை காவக்காடை வந்து பயங்கரமாக டிசைன் பண்ணி கொடுத்தான். ரொம்ப நன்றி. அதே தண்டகாரன் பண்ண எனக்கில் வந்து ப்ளூ ஸ்டாருக்கு போய் பண்ணான். ப்ளூ ஸ்டாரில் வந்து காலு மேலே கால அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. மோசன் படத்தில் பண்ணியிருக்கான். நல்லா சின்ன பையன், ஆனால் கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அதே அளவில் வந்து இந்த கதைக்கு இந்த லொக்கேஷனுக்கு எனக்கு வந்து பெரும் உறுதுணையாக இருந்தது வந்து இந்த கதை வந்து சிட்டாமூட்டி என் ஃப்ரெண்டு சுரேஷ் அவர்கிட்ட இருந்து தான் இந்த சிஆர்பி பற்றி ராணுவத்தை பற்றியான எல்லா டீட்டெயிலுமே இது வரைக்குமே எல்லா தகவலுமே அவர் தான் எனக்கு கொடுத்தது. அவருடைய இது வந்து அவர் ஒரு முறை சொன்னார், காதலன் வந்து இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுட்டு சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காதலன் வந்து ரொம்ப தூரம் நீண்ட நாள் ஒரு காத்திருத்தலுக்காக ஒரு பயணத்துக்கு போவான். அவனுக்கு காதலி அவனுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுப்பா. ஒரு கேசட் காலம் 2008 காலம். அந்த கேசட்டில் வந்து அவன் வந்து ஏ பக்கம் பி பக்கம் ஒரே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அவருடைய நினைவு வரும்போதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நான் வந்து ஆர்வத்தில் எழுதிட்டு இருக்கும்போது சுரேஷ் தொடர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ அந்த பாட்டு வந்து அவர் சொல்கிறாரு, இந்த பாட்டு வந்து இராணுவத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுனே இருப்பார் தொடர். நான் அவர் வந்து இராணுவத்தில் இருந்துட்டு அப்புறம் வாதியாராக வந்துட்டார். இந்த பாட்டை நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த பாட்டுக்கும் எனக்கும் ஆதரிக்குமே ரொம்ப தொடர்பான ஒரு பாட்டை சொன்னார். ரொம்ப எனக்கு எமோஷனலாக இருந்தது. ஏன்னா நான் காதலிக்கும் போது, நான் கல்லூரி காலத்தில் இருக்கும்போது ஆதரிக்கு கேசட் கொடுக்கும்போது அந்த பாட்டை தான் நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே பாட்டை வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் பிரதீப்பும் ஜார்க்கண்டுக்கு போனோம். ஒரு கொரில்லா கேம்பில் வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஃபீல்டு ஒர்க்காக. அங்கே வந்து ஒரு தமிழ்காரர் புதுக்கட்டைக்காரர் ஒரு கேட்டு வாட்ச்மேனாக ஒரு 42 வயசு இருக்கும் அவர் இருந்தார். நான் அவர்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ணுறேன். அவர் வந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தார் அவன் ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் வீடியோ கால் பார்த்து பேசுகிறீங்கள, அந்த காலத்தில் நீங்கள் வேலைக்கு வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, எப்படி உங்கள் மனைவி மீது யார் மற்றவங்களை பற்றி எல்லாம் ஒரு ஞாபகம் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய லவர் தான் இப்போ என்னுடைய மனைவியாக இருக்கிறாங்க. நான் கிளம்பி 18 வயசில் வரும்போது என் மனைவி வந்து ஒரு கேசட் கொடுப்பா. அவளுக்கு எனக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. எனக்கு அவன் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன். அப்புறம் நான் தேம்பி மூஞ்செல்லாம் கழுவின்னு மறுபடியும் வேலைக்கு போவேன். எப்பெல்லாம் அவன் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த பாட்டுன்னு கேட்டேன். என் ஸ்கிரிப்டில் இருக்க அதே பாட்டை அவர் சொன்னார். இதுதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா என்னால் உணர முடிஞ்சது. ஐயூர் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் எடுக்கும்போது லொக்கேஷனில் இருந்து இது வரைக்குமே இந்த படத்தை பற்றியான அங்கே இருக்கிற மக்களை தொடர்பு கொண்டு கூட்டின்னு வந்த ஐயூர் சிவராஜ் தோழருக்கும், அதுக்கு அடுத்தது கம்மவான்பேட்டையில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அங்கே நிறைய உதவிகள் செய்த அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகன் அவர்களுக்கும், ராணுவப்பேட்டை ரவி அவர் மூலமாக தான் நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். நிறைய சிக்கல்கள் இருந்தது. எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணார். அதுக்கு அடுத்தது நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதயா தான் அங்கே வந்து தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் வந்து நிறைய தோழர்களை வந்து இப்போ ஷூட்டிங் கொடுத்ததாக இருக்கட்டும், நாங்கள் ஆடிஷன் பண்ணுறதுக்கு நிறைய உதவி பண்ணுறதும் சரி, எல்லா வகையிலுமே வந்து உதயா வந்து ரொம்ப இதாக இருந்தார். உதயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி தேன்கனிக்கோட்டை சேர்ந்த பாபு அவர்களுக்கு நன்றி. என்னுடைய உதவி இயக்குநர்கள் வந்து அண்ணா முருகண்ணன், வேலாயுதம், ராமன், சுமன், சுஜேசமித்ரன், வசந்த் பெரியசாமி, இளம் மதுபாலா, ராஜேஷ் செல்வா, கல்பனா அம்பேத்கர், அப்புறம் எனக்கு எழுத்துக்கு உதவின அண்ணன் ஆதவன் டிச்சன்யா, நாராயணன் தோடர், மீனா, அப்புறம் முருகண்ணன், சிஆர்பிஎஃப் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு உதவின ராஜசேகர் சார், அப்புறம் இதை மாதிரி நிறைய தோழர்கள் யாராவது பேர் விட்டுருந்தா வந்து தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக தண்டகாரண்யம் எனக்கு கிடைத்த அறிவை, நான் பெற்றிருக்கிற அறிவு என்பது இந்த சமூகம் தொடர்ந்து பல்வேறு இன்னல்கள் போதெல்லாம் சராசரியாக எல்லாரும் போல் வாழ்ந்து விடாமல் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய இன்னல்களை எதிர்த்து போராடிய தோழர்களுடைய மரணத்திலிருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ரத்தத்திலிருந்து தான் இந்த அறிவு இங்கு வந்து சேர்ந்திருக்குது. அந்த வகையில் உலகம் உருண்டு என்று சொன்னவனுக்கும், உலகம் தட்டை என்று சொன்னவனுக்கும், அதே மாதிரி மின்னல் இல்லை அது வந்து அத்தனை வில்லு உள்ள அது வந்து ஒரு கரண்ட்னு சொன்னவனுக்கும் அதனுடைய தொடர்ந்து வளர்ச்சி தான் நான். அந்த அளவில் நான் பெற்ற அறிவை, நான் இந்த அறிவை
இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, பழங்குடி மக்களுடைய இன்னல்களுக்கு எதிராக, தொடர்ந்து அதிகார வர்க்கம் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிப்பதற்கு எதிராக இந்த அறிவை மக்களிடத்திலே சரணாகப்படுத்துவதற்காக ஒரு உரையாடலை தொடங்குகிறேன். அந்த உரையாடல் தண்டகாரம் என்ற படத்தின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த படம் உங்களை பெரிதும் கவரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். தம்பி அறிவை பற்றி சொல்ல மாட்டேன். அறிவு ரொம்ப நன்றி. உண்மையிலே உங்களுடைய எனர்ஜி வந்து எப்பயுமே பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருமே குத்திக்கும். இந்த படத்தில் காவக்காடை பாட்டு வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு டைமென்ஷனை கொடுத்துருக்கு. அறிவுக்கு வந்து ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நடிகர்கள் பேர் வந்து சபீர், அப்புறம் வந்து டான்சிங் ரோஸ் தான் சபீர். அவர் வந்து டான்சிங் ரோஸ்லேயே பேர் வச்சுக்கலாம். அவர் சபீர்ன்றதுனால நிறைய பேருக்கு தெரியுமா இருக்குது. அவர் வந்து இந்த படத்தில் இந்த கதையினுடைய அநீதியினுடைய கேரக்டரை வந்து உருவாக்கி நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபீரை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வகையாகவும் ரெண்டாவது ஒரு வகையாகவும் இருக்கும். அவரை மறக்கவே முடியாத ஒரு முகமாக உங்கள் கண்களில் ஏந்திக்கிங்க அந்த அளவு நடிச்சிருக்காரு. பாலசரவணன் வந்து ரஞ்சித்வார் சொன்னார் படம் பார்த்துட்டு, பாலசரவணன் எத்தனையோ படம் பார்த்துருக்கிறேன், பார்த்துட்டு அவன் நடித்து நான் அழுதேன்னா அது இந்த தண்டகாரம் தான் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் வந்து பாலசரவணனோட வந்து தொடர்ந்து படத்தை ரொம்ப உற்சாகமாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வேகமாக நீலமூட எனக்கு இது 2வது படம். ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் பண்ணேன். இப்போ என்னோட ஐடென்டிட்டியே ப்ளூ ஸ்டார் தான். காலம் மேலே காலம் போக கிருஷ்ணன். அதில் எத்தனை நாள்? அரை நாள், ஒரு நாள், எத்தனை நாள் பண்ணுங்க? இல்லை எல்லாமே அதான் அதனால தான் தெரியுதா ஏன் தான். ஸோ இப்போ அடுத்து தண்டகாரன் கொடுத்துருக்காருன்னு இதையும் நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன். அடுத்து நீளமில் போஸ்டர் அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீளம் ரொம்ப தேங்க்ஸ். ரஞ்சிதனா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நிகழ்ச்சியின் இறுதியாக 2-3 பேரை விட்டு அந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அதில் ஒன்று வந்து தோழர் லெனின்பார்க் தோழர். படத்தை வந்து ஒரு நேர்மையான ஒரு கலைஞனை வந்து தொடக்கி வைக்கணும்னு நினச்சேன். ரஞ்சித் தோழரால் வர முடியல. அதனால் நான் வந்து அடுத்த சாய்ஸாகவே தேர்ந்தெடுத்து வந்து லெனின்பார்க் தோழர் தான். அவர் தான் தண்டகாரன் படத்தினுடைய முதல் ஷாட்டை வந்து இது பண்ணார். அவருடைய புரிதலும் அவருடைய அரசியலும் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானது. அந்த வகையில் வந்து லெனின்பார்க் தோழருக்கு நன்றி. அதுக்கு அடுத்ததாக தர்மபுரம் படத்துடைய டேரக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு. அவன் என் ஃப்ரெண்டு முத்துக்குமாருடைய தொடர்ந்து இந்த படத்தை வந்து தூக்கி சுமக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எனக்கே என்னை வந்து நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன்னா, நாம் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோமான்றதும் ரீகால் பண்ணுற அளவுக்கு என்னை வந்து கூச்சப்பட வைக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாரு. அதே வகையில் வந்து மாம்ஸ் கார்த்திக் துரை அவர் வந்து சில நேரங்களில் வந்து எனக்கும் தினேஷ் முரண் வருவதெல்லாம் மீடியேட்டராக பயன்படுறது வந்து கார்த்திக் துரை தான். அவர் வந்து எல்லா வகையிலும் வந்து நம்பிக்கையாகவும் என்னுடைய எல்லா ஒரு என்ன சொல்கிறது பயங்கர ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள். அவருடைய நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் தம்பி வந்து லிங்கேஷ் வந்து 2 படத்துக்கு ஹீரோவாக நடித்த பிறகு கூட இந்த படத்துக்கு வந்து நான் வந்து பண்ணுறேன் ஒரு காம்பேர் அப்படி சொல்லி அவன் வந்ததுக்கும், அதே மாதிரி தங்கை வந்து எழில் வந்து முன் வந்து இந்த விஷயத்தை வந்து எழிலுடைய வருகையும் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முக்கியமாக வந்து விபிஆர் விட்டேன் நான். விக்னேஷ் வந்து ரொம்ப கூலான ஒரு பர்சன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து 1000 டென்ஷன் இருக்கும். எந்த நேரத்தில் எதை சொல்லணுன்றது முக்கியம் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க தான் முக்கியம். ஆனால் அவர் கூலாக இருக்கிறாரா இல்லை கோபமாக இருக்கிறாரா இல்லை எந்த டென்ஷனில் இருக்கிறான்னு பார்த்து இது அது வேணும்னு சொல்லி பக்குவமாக நமக்கு வந்து கடத்துறது 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வந்து தொடர்ந்து விபிஆர் செய்கிறாரு. லவ் யூ விபிஆர். உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு ஆள் நீங்கள். அதே வகையில் வந்து ஒட்டுக்காளி படத்துடைய டைரக்டர் வினோத்ராஜ் வந்து இந்த படம் பார்த்ததுலேருந்து தொடர்ந்து 4-5 நாளாகவே வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் யாருக்காவது படம் பார்க்க வரீங்களான்னு கேட்டால் இப்போ தான் வினோத்ராஜ் பேசினாரு, நீங்கள் இந்த படத்தை பற்றி நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மெனக்கிட்டு அங்கே வந்து படம் போடுற வரைக்கும் காத்திருந்து, அது மாதிரி லெனின்பார்க் தோழராக இருக்கட்டும், முத்துக்குமார் தோழராக இருக்கட்டும், கார்த்தி மாம்சா இருக்கட்டும், எல்லாருமே பாக்கியம் சங்கர் தோழராக இருக்கட்டும், மீரா கதிரவன் தோழராக இருக்கட்டும், ரியாஸ் தோழர், ரியாஸ் தோழர்
அப்புறம் வந்து எல்லாருமே வந்து இவங்க எல்லாமே இந்த படத்து மீது இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுக்கு வந்து இவங்க புது புது டிஸ்கஷன் பண்ணி வந்து என்கிட்ட வந்து வேற இவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் சொல்றது வந்து உண்மையிலே இந்த படைப்பு வந்து எல்லாரையும் பேச வச்சிருக்குது. இவங்களுடைய அக்கறைக்கும் எல்லாருடைய அன்புக்கும் நான் என்றைக்கும் நன்றி பண்றோம். சாக்ரட்டிஸ் தொடர், மகிழ்ச்சி தொடர், நன்றி நன்றி வணக்கம். நன்றி தோழர், நன்றி.